ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். BB7 வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. டைட்டில் வின் பண்ணியாச்சு. இப்போது இன்னும் யூடியூப்பை திறந்தா மாயா, பூர்ணிமா, இன்னும் இந்த கண்டஸ்டன்ஸ் நேம் எல்லாம் சொல்லிட்டு இன்னும் அவங்கள தப்பாக சொல்லிட்டு மாயா பூர்ணிமா கேங்கை இன்னொரு ஆப்போசிட் சைடில் தப்பாக சொல்கிறதும், அர்ச்சனா சைடு இன்னொரு சைடில் அந்த தப்பாக சொல்கிறதும் இப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் அது ஃபுல் ஸ்டாப் வச்சது தான். இன்னும் யூடியூப்பை திறந்தா அவங்களுக்காக போஸ்ட்டு போட்டாங்க. கண்டஸ்டன்ஸ் மாறி மாறி போட்ட போஸ்ட்டை வச்ச ரிவ்யூ போயிட்டுருக்கு. கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் வெளியே வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள், அவங்க திறமைக்கான வாய்ப்புகள் வந்து அவங்க பிஸியாக ஓட ஆரம்பிச்சாச்சு. அவங்க லைஃப் அவங்க அழகாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இவ்வளோ நாளும் பிபி ஹவுஸில் அவங்க பண்ண ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகள், அது அவங்களுக்கு தவறுனே செய்ய தெரியாமல் பண்ணின தவறுகள் பெரிய தவறுகள் ஆக்கப்பட்டுச்சு. அது வந்து வெளியே வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் பெரிய ஒரு அதிசயம். ஒரு சின்ன கமெண்ட் வந்தாலே, தப்பான கமெண்ட் வந்தாலே சோர்ந்து போகிறோம். ஆனால் கண்டஸ்டன்ஸை பாராட்டலாம். என்னென்னா கமெண்ட்ஸ் அவ்வளோ பேடாக வருது. ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அவ்வளோ பேடாக இருக்குது. அந்த பேடான கமெண்ட்ஸும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுக்கான தப்பான வீடியோஸ் மேக் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக காட்டும்போது அதை கேர் பண்ணாமல் போகிறது எவ்வளோ கஷ்டங்கிறது இப்போ நான் அந்த பேட் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இவ்வளோ பேட் கமெண்ட்ஸையும் தாண்டி எல்லா பேட் இஷ்யூஸையும் தாண்டி எல்லா கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்பை அவங்க லைஃபுக்கான ஒவ்வொரு படியை ஏறி போகிறத பார்க்கும்போது அது ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ சின்ன வயசுலேயும் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இவ்வளோ பக்குவம் இருக்குல்ல, சோர்ந்து போய் இல்லாமல் எல்லோரும் இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே, அப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி சைலண்டாக இல்லாமல் அவங்களுக்கான வழியை அவங்க தைரியமாக போயிட்டுருக்காங்க. அதில் அவங்கள பாராட்டலாம். இன்னும் குறை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வழியை அவங்க பார்த்து போயிட்டே தான் இருக்காங்க. இது பார்க்கவே அதிசயமாக இருக்குது. இந்த காலத்து பிள்ளைங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இனி இருக்கிறவங்களும் வெளியே இருக்கிறவங்களும் இதே தான் சொல்கிறேன். ஃபேமிலியில் நம்ம வெளியே இப்போ கண்டஸ்டன்ஸை மட்டும் பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகளையும் இவ்வளோ தடைகளையும் தாண்டி அவங்களுக்கான வழியை அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு அவங்க போகிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இதே எல்லாரும் செய்யுங்க. நம்மளை வந்து அவங்க இப்படி சொல்லிடுவாங்க, இவங்க எப்படி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான முயற்சிகளை நம்ம செய்யாமல் அமைக்கி போகாமல், இப்போ நம்ம ஒரு முயற்சி பண்ணியிருப்போம், ஒரு படி எடுத்து வச்சுருப்போம், நிறைய விதத்தில் வந்து நம்மளுக்கு பேட் கமெண்ட்ஸ் வரும். ஆனால் அதெல்லாம் தள்ளிட்டு நம்ம போகிற பாதை கரெக்டான பாதை தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நடந்தோன்னா நம்மளுக்கும் வெற்றி கிடைக்கும். அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கே நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்து நானே அமைஞ்சு போனேன். இப்படி சைலண்ட் ஆகிட்டேன். இனி என்ன செய்கிறது அப்படின்ற போது இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கே ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி இருந்தது. அந்த பிள்ளைங்களுடைய வீடியோஸாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு சின்னதாக யாராவது தப்பாக பேசிட்டா கூட வெளியே போகிறதுக்கு வெக்கப்பட்ட காலம் போய் இப்போ அந்த பிள்ளைங்க அது கூட நீ தானே பேசுகிறத பேசிகிட்டே தான் இருப்பேன், நான் என் வழியை பார்த்து போகிறேன் அப்படின்ற மாதிரி கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்க பாதையை கடந்து போகும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி எல்லோரும் நம்ம பாதைகளை நம்மளுக்குன்னு ஒரு பாதை இருக்கும், நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். இந்த பாதையில் போனால் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம். அதில் 10 நம்மளுக்கு ஒரு 100%க்கு ஒரு 90% பேட் கமெண்ட்ஸ் வந்தால் கூட 10% நம்மளுக்கு வந்து நல்ல கமெண்ட்ஸ் வரும். அதை நோக்கி நம்ம போவோம். அந்த பேட் கமெண்ட்ஸை நம்மளுக்கான ஒரு பூஸ்டாக எடுத்துகிட்டு ஸ்ட்ராங்காக நம்மளுடைய காரியங்களில் இறங்குவோம். நேர்மையாக இருப்போம். நேர்மைக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது, வெற்றி மட்டும்தான். கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சோர்ந்து உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க பிபி ஹவுஸில் பண்ணதும் சரி, அது இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த எல்லா முயற்சிகளுமே தோல்வியாயிருக்கும். BB7க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விதமான முயற்சிகளில் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் BB7ல் அவங்க வாங்கின பேட் மார்க்ஸு ஆனால் பேட் மார்க்ஸ் ஒரு சிலர் தான் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்குடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு
சப்போர்ட்டர்ஸ் இருக்க தான் செய்தாங்க. அந்த சப்போர்ட்டர்ஸ வச்சு இன்னைக்கும் அந்த பிள்ளைங்க சோர்ந்து போகல. எழும்பி வராங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸும். பார்க்க அழகா இருக்கு. இந்த மாரி வர்றவங்களுக்கு சப்போர்ட் குடுப்போம். அ அந்த பிள்ளைங்க தப்பான வழியில போக மாட்டாங்க. ஏன்னா, அவங்களும் ஒரு ஃபேமிலில இருக்காங்க. அந்த ஃபேமிலி அவங்களுக்கு பேக் போனா இருப்பாங்க. நல்ல வழிக்கு போறதுக்கு பேக் போன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இனியும் அந்த கண்டஸ்டன்ட்ஸ ரொம்ப ராங்கா பேசாம, அவங்களையும் நம்ம பாராட்டிட்டு போவோம். அவங்க முயற்சிக்கும் நம்ம ஒரு வெற்றிக்கு நம்மளும் ஒரு படி துணையா இருப்போம். அவங்களும் பேட் கமெண்ட்ஸ பார்த்து சோர்ந்து போகாத கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஒரு பூஸ்ட்டா இருக்கு. இன்னும் ஆக்டிவா இருக்கணும். யார் என்ன சொன்னா என்ன? நம்ம வேலை நம்ம கரெக்ட்டா போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறது எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஹேப்பியா இருக்கு. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ரொம்ப ஆக்டிவா அவங்க இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே தானா ஒரு ஆக்டிவ் இருக்கு. நம்மளாலயும் சாதிக்க முடியும் அப்படின்னு தோணுது. எல்லா தடைகளையும் மீறி போகலாம் அப்படின்னு ஒரு தைரியம் குடுக்குது. இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நெறைய பேடா சொல்லிட்டே தான் இருக்காங்க. அவங்க போடுற போஸ்ட்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கண்டஸ்டன்ட்ஸ் யாரா இருக்கட்டும், அவங்க போடுற போஸ்ட்ல அவங்க நார்மலா சந்தோஷமா ஷேர் பண்ணி போடுற போஸ்ட் கூட அ தப்பா எடுத்து வெளிய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கீழயும் தப்பான கமெண்ட்ஸ். இவளுக்கு இதெல்லாம் தேவையா? இவளுக்கு இது அவனுக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்ன மாரி பேசுறாங்க. ஆனா, அவங்க வேலை அவங்க போயிட்டு இருக்காங்க. கண்டஸ்டன்ட்ஸ் ஒவ்வொருத்தரும். நீ பேசுறத பேசிட்டே இரு. நான் என் வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன்ட்டு இருக்காங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நம்மளும் நம்மளுடைய முயற்சிகள்ல தப்பான யார் என்ன மாரி சொன்னாலும் அத கண்டுக்காம நம்ம நேர்மையா போய் நம்முடைய முயற்சியில வெற்றிய பெறுவோம். தேங்க் யூ.